வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி புறா கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு பவுடர் சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது உங்கள் சாய்ஸ் தான். இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பொடியாக. நான் கலர் பியூர் ஒயிட் கிடைக்காதுன்றதுனால நான் வெல்லமே யூஸ் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த பபுள்ஸ் டாப்பில் இப்படி ஒன்று ஒன்றா வரும். அந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவில் கொட்டி நல்லா நம்ம நார்மலாக முறுக்கெல்லாம் புழிவோம்ல, அந்த பதத்துக்கு அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுடு தண்ணி ஊற்றியே ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே திரட்டி ஒன்றா சேர்ந்துடும் நம்மளுக்கு. இந்த அரிசி மாவு காயாமலும் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா. ஓகே, இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புறா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு மாவு எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் அரிசி மாவே போட்டுக்கோங்க. அது கீழே நம்ம சப்பாத்தி கோதுமை மாவு போடுவோம்ல, அந்த மாதிரி அரிசி மாவே போட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க லைட்டாக. ஓவல் ஷேப்பில் தட்டிட்டீங்க அப்படின்னா புறாவோட ஷேப் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சுட்டு ஒரு ஆஃப் ஃபுல்லாகவே அப்படியே நீட்டாக அப்படியே கோடு அதோட அச்சு பதிகிற அளவுக்கு கோடாக போட்டுக்கோங்க. அப்புறம் சென்டராக பார்த்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்டை மட்டும் உருட்டிகிட்டே பாதி வரைக்கும் ஒன்றாந்து வச்சுருங்க. இதுதான் புறாவோட தலை. இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த கார்னரை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி தலை எது வரைக்கும் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே இந்த 2 எட்ஜஸையும் ஒன்றா சேர்த்துருங்க. இது புறாவோட பின்பக்க இறகு. அப்புறம் அதோட ரெக்கையை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அதோட தலையில் மூக்கு மட்டும் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ புறா நம்மளுக்கு அழகாகிடுச்சு. இதுக்கு கண் வச்சா இன்னும் நல்லா க்யூட்டாக இருக்கும். எல்லை அது ஒரே ஒரு எல்லை மட்டும் எடுத்து இப்படி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும். கண்ணும் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் புறா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது செய்கிறதுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே இறகு விரித்து பறக்கிற மாதிரியே இருக்குது. இது ஸ்வீட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்காக இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. பியூர் ஒயிட் கலரில் ரொம்பவே ஆசையாக இருக்குது பார்க்கவே. இப்போ இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒன்றா எடுத்து வச்சு கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகணும். அது மூடி போட்டு வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு எல்லா புறாவுமே. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்படி பறந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டான்ஸ் கிச்சன். அப்படியே டான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும்.